Hi everyone, welcome back to Always Be and Satisfied. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஃபுட் யூடியூபர்ஸும் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆசைப்படுற ஒரு இடம் வந்து நம்ம மதுரை தெப்பக்குளம். ஏன்னா சமீப காலங்களில் எக்கச்சக்கமான கடைகள் பெருகி போய் ஞாயிற்றுக்கிழமை அந்த பக்கம் போகவே முடியாத அளவுக்கு போலீஸ்லேருந்து ரோடு பிளாக் பண்ணி அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இடமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். நீங்கள் மதுரை தெப்பக்குளத்தில் நம்ம முத்தீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை இருக்கும். அந்த சிலை வந்து ஒரு அற்புதமான சிலை. அது வந்து இப்போ சேதமடைஞ்சிருக்கு, சின்ன சேதமடைஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம், இந்த கதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா பின்னாடி வர குழந்தைகள் இந்த தெப்பக்குளத்தில் வந்து முதல்ல இருந்திருக்கும், ஒரு குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டு போகுது, ஒருத்தவங்க அதை அடிக்க போகிறாங்க அப்படி தான் நினைப்போம். ஆக்சுவலாக வந்து அது ஒரு தப்பான கதை. உண்மையான கதை என்ன அப்படின்னா, அங்கே நிற்கிற வந்து ஒரு அரசர், பக்கத்தில் இருக்க வந்து அந்த ராணி, அது பக்கத்தில் ஒரு குழந்தையை பறி கொடுத்த ஒரு தாய். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முதலையோட வாயிலிருந்து ஒரு குழந்தை வெளியே வரும். முதல்ல வாயை திறக்கணும், குழந்தை வெளியே வர்ற மாதிரி தான் இந்த சிற்பம் வந்து செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காண்டி அப்படின்னா, அரசர் வந்து உத்தரவிட்டால் அந்த குழந்தை முதல்ல கடிச்சு தின்னுட்டு போயிடுச்சு. ஸோ அந்த குழந்தையோட அம்மா வந்து அரசரை முறையிடுறாங்க. அதை கேட்ட அரசர் வந்து அந்த முதலைக்கு வந்து ஆணையிடுறாரு. அதை சொன்ன உடனே அந்த குழந்தைய உயிரோடு கொண்டு வந்து கரையில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி மதுரையில் நடந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெப்பக்குளத்தை வந்து கட்டினது திருமலைநாயக்கர் காலத்தில் அப்படின்னு. இது திருமலைநாயக்கருடைய முன்னோர்களாக இருந்திருக்கலாம். அவருடைய நல்லாட்சியில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம். நல்ல பேர் தெப்பக்குளம் போனீங்கன்னா அந்த சிலையை பாருங்கள், அவங்க குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ.